Hello students, நம்ம இன்னைக்கு 3rd standard term 2ல English book and unit 2 பார்க்க போறோம். Unit 2 ஓட topic heading வந்து trip to the store. I can name 10 groceries. Can you? Groceries-னா மளிகை பொருட்கள். என்னால 10 பொருட்களோட மளிகை பொருட்களோட பேர் சொல்ல முடியும். உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த பொண்ணு நம்மள பார்த்து கேக்குறாங்க. உங்களால சொல்ல முடியுமா? Okay, let us recall. வாங்க நாம படிச்சதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். Name the pictures. இங்க ரெண்டு பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட பேரை எழுத சொல்றாங்க. இது வந்து மழை தூறிக்கிட்டு இருக்குது. குழந்தைங்க எல்லாம் ரெயின் கோட் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு ரெய்னி சீசன். RAINY raining. இது வந்து சூரியன் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ கோடை காலம் அந்த மாதிரி. sunny SUNNY sunny. Choose the correct describing word. இந்த பால் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ரவுண்டா இருக்கா இல்ல ஃபிளாட்டா இருக்கா? This is a round shape. ROUND is the correct answer and circle it. This is a water bottle. இது வந்து greenல இருக்குதா blue colorல இருக்கா? This is a blue color. So I circled the blue color. Fill in the blanks. இது என்ன கொடுத்திருக்காங்க பிக்சர்ல? fork spoon கொடுத்திருக்காங்க. இது வந்து score board. ஓகே, அதனால FORK R sound. இது வந்து SCORE score. அடுத்தது read the words aloud. yawn YAWN yawn. yawnனா கொட்டாவி விடுறது. born 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 bornனா பிறப்பு. fall FALL fallனா விழறது. bore 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 boreனா சலிப்பு தட்டுறது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? jaw JAW jaw. small SMALL smallனா சின்னது. jawனா தாடை, முகவாய் கட்டைன்னு சொல்லுவோம்ல அது. snore SNORE snoreனா கொரட்டை. look and see பார்த்து மற்றும் சொல்லு. இங்க சில groceries-ஓட pictures கொடுத்திருக்காங்க with names. ghee 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 ghee-னா நெய். milk 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 milk-னா பால். honey 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 honey-னா தேன். oil-னா எண்ணெய் OIL oil. this is rice RICE rice. ராகி RAGI ராகி ராகினா தமிழ்லயும் ராகி கேழ்வரகு சொல்லுவாங்க. ரைஸ்னா அரிசி. wheat WHEAT wheatனா கோதுமை. சுகர் SUGAR சுகர் சுகர்னா சக்கரை சீனி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பெங்கால் கிராம் BENGAL பெங்கால் கிராம்னா துவரம் பருப்பு. கிரீன் கிராம் GREEN கிரீன் கிராம்னா பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிளாக் கிராம்னா கருப்பு உளுந்து. BLACK black gram GRAM gram. cardamom CARDAMOM cardamomனா ஏலக்காய். chickpeas-னா கொண்டை கடலை. CHICKPEAS chickpeas. next garlic GARLIC garlicனா பூண்டு. onion ONION onion-னா வெங்காயம். ginger GINGER ginger-னா இஞ்சி. next dates DATES
டேட்ஸ்னா பேரிச்சை பழம். cashew nuts னா முந்திரி பருப்பு. CASHEWNUTS nuts, cashew nuts. groundnuts னா வேர்க்கடலை. GROUNDNUTS groundnuts. mint mint. curry leaves, mint na pudina. curry leaves CURRYLEAVES curry leaves na karveppillai. coriander leaves CORIANDERLEAVES coriander leaves. salt 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 na உப்பு. red chilli na சிவப்பு மிளகாய். REDCHILLY red chilli. tamarind na புளி. TAMARIND tamarind. அடுத்தது pepper 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 na மிளகு. cumin 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 na ஜீரகம். turmeric 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 na மஞ்சள். let us sing at the grocery store. வாங்க நம்ம பாடலாம் எங்க grocery storeல. at the grocery store find everything you need and more. saffron and cinnamon are not very common. grains and sprout, eat them without a doubt. almonds and dates, share them with mates. milk and oil, can't pack them with your foil. now get these to your door from the grocery store. grocery store na மளிகை பொருட்கள் விக்கிற ஒரு கடை. at the grocery store na grocery store இருக்கிற இடத்துல find everything you need and more. உங்களுக்கு தேவையானதும் இருக்கும், தேவைக்கு அதிகமானதும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. saffron na குங்குமப்பூ. and na மற்றும். cinnamon na லவங்கப்பட்டை. இது ரெண்டுமே are not very common. இது ரெண்டுமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவது யூஸ் பண்ணுவோம். not very common னா எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. grains னா தானியங்கள். and sprout முளைக்கட்டின பயிர்கள். இது ரெண்டுத்தையும் grains and sproutடையும் eat them without a doubt சந்தேகமே இல்லாம சாப்பிடணுமா. almonds and dates almonds யும் dates யும் சாப்பிடணுமா. and share them with mates உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடணுமா. milk and oil அதாவது பால் எண்ணெய். can't pack them with your foil. milk and oil நம்ம சாதாரணமா ஒரு பேப்பரோ இல்ல ராப்பர் மாதிரியே வச்சு பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. now get these to your door from the grocery store. இது எல்லாத்தையுமே உங்க வீட்டு கதவுக்கே வரும் from the grocery storeல இருந்து அப்படின்னு சொல்லி பாட்டை முடிக்கிறாங்க. let us learn வாங்க நம்ம கத்துக்கலாம். learn கத்துக்கிறது. வருண்ஸ் டே அவுட் வருண்ஸோட ஒரு நாள் வெளியில அப்படின்னு சொல்றாங்க. வருண்ஸ் இந்த அப்பாசிட்டர் போட்டு எஸ் போட்டா என்னது உடைய. வருணுடைய ஒரு நாள் அவுட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் அ வார்ம் சன்னி டே பர்ஃபெக்ட் ஃபார் எ பிக்னிக். அது நல்ல ஒரு சூரிய வெளிச்சத்தோட இருக்கிற ஒரு நாள். பர்ஃபெக்ட் ஃபார் பிக்னிக் சூப்பரான நாள் ஒரு பிக்னிக் போறதுக்கு. அம்மா ஐ ஆம் போர்ட் அட் ஹோம் செட் வருண். அம்மா எனக்கு வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு வருண் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். ஹிஸ் மதர் செட் that they could
go out for a picnic in the park. அவங்க அம்மா சொல்றாங்க அவன் போர் அடிக்குதுன்னு சொன்னா அப்படின்னா வா நம்ம பிக்னிக் போலாம் அந்த பார்க்குக்கு அப்படின்னு சொல்றாங்க. A picnic sounds exciting said Varun. A picnic ஜாலி ஒரு பிக்னிக் போலாமா நம்ம அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கத்துறான். They sat down and made a list of things to do and a list of things to eat. அதாவது அவங்க உட்காந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. எதுக்குன்னா என்ன செய்யணும் என்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. எதுக்காக? அவங்க பிக்னிக் போறதுக்காக. Then they took an auto to the market to buy groceries. அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி மார்க்கெட்டுக்கு போறாங்க பொருட்களை வாங்கறதுக்கு. At the vegetable shop, Varun asked. ஒரு காய்கறி கடையில வருண் வந்து அம்மா கிட்ட கேக்குறான். Can we buy fresh carrots? அப்படின்னு கேக்குறான். நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கேரட்டை வாங்கலாமா? Can we buyனா நம்மளால வாங்க முடியுமா வாங்கலாமா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் கூடவே சொல்றான் we can make a tasty salad. நம்ம ஃப்ரெஷ் கேரட்ஸ் வாங்கி அதை டேஸ்டி சாலட் செய்யலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா ஸ்மைல்ட் ஷூர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்களாம். Varun was curious at two similar looking vegetables and asked what are they called அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து ஆர்வமா ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத பாக்குறான். என்ன இதுவும் ஒரே மாதிரி இருக்கே, இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன பேரு அப்படின்னு சொல்லி கேக்குறான் அவங்க அம்மா கிட்ட. அம்மா ஸ்மைல், அம்மா சிரிச்சுக்கிட்டே the one that is white inside is called ashgourd. அதாவது ஒயிட் கலர்ல இன்சைட்ல இருக்கிறது ashgourd. அதாவது வெள்ளை பூசணிக்காய்னு சொல்லுவோம்ல அது. And the other is called pumpkin. இன்னொன்னு வந்து பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க. Then Varun and Amma crossed the fruit shop. அவங்க ரெண்டு பேருமே fruit shop, அதாவது பழங்கள் இருக்கிற ஷாப்பை கிராஸ் பண்றாங்க. அப்போ வருண் said, அம்மா I think we need some fruits for the picnic. அம்மா நான் நினைக்கிறேன் சில பழங்கள் வந்து நம்ம வாங்கணும் பிக்னிக்காக அப்படின்னு சொல்றான். Varun had already decided which fruit he wanted. Wantedனா அவனுக்கு தேவையானது. ஆல்ரெடி டிசைட்னா ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டான். அதாவது ஏற்கனவே இதுதான் வாங்க போறோம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சிருக்கிறான். He wanted the big green and juicy watermelon. அவனுக்கு வந்து பெருசா இருக்கிற பச்சை கலர்ல இருக்கிற ஜூஸ் அதிகமா இருக்கிற வாட்டர்மெலன் வேணுமா. பிக் கிரீன் அண்ட் ஜூசி வாட்டர்மெலன். நாட் ஜஸ்ட் தட், அது மட்டும் இல்ல, he also wanted the reddish yellow ripe mango from the stalls. அது மட்டும் இல்லாம அந்த தர்பூசணி பழம் மட்டும் இல்லாம, not just that, அது மட்டும் இல்லாம he also wanted the reddish yellow ripe. அவனுக்கு இன்னொன்னு வேணுமா. என்னது? ரெட் கலர்ல ரெட்டிஷும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற நல்ல பழுத்த பழம் ஒண்ணு இருக்குதான் அந்த கடையில, அதுவும் வேணுமா. சோ அவனுக்கு என்னென்ன பழங்கள் வேணும்? வாட்டர்மெலன் வேணும், மேங்கோ வேணும். அதே மாதிரி வெஜிடபிள் ஷாப்ல என்ன வாங்கினா? கேரட் வாங்கினா இல்லையா. அம்மா there are so many types of rice and cereals here. Should we buy some? அம்மா இங்க தானியங்களும் அரிசி வகைகளும் நிறைய இருக்குது, நம்ம ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு கேக்குறான். அம்மா then bought some maida, rice and black gram. அவங்க மைதா, அரிசி அப்புறம் கருப்பு உளுந்து வாங்கிக்கிட்டாங்களாம். After coming back home வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆஃப்டர்னா பின்னாடி, ஆஃப்டர் கம்மிங் பேக் ஹோம் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க வருண் ஹெல்ப்ட் அம்மா டு ஸ்டோர் தி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் cereals in the place.
அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வருண் வந்து ஹெல்ப் பண்ணானா. அம்மாவுக்கு வெஜிடபிள்ஸ் எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டு ஸ்டோர் பண்ணானா, ஃப்ரூட்ஸ் எங்க வைக்கிறதுன்னு ஸ்டோர் பண்ணானா, அதே மாதிரி செரல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சானா. She then washed the rice and black gram to clean it. அவங்க அதுக்கப்புறமே வாங்கிட்டு வந்த ரைஸையும் பிளாக் கிராம் அதாவது உளுந்தையும் கிளீன் பண்ணி வச்சாங்களாம். She then mixed and soaked them in water for some times. அவங்க அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாங்களாம். ரைஸையும் பிளாக் கிராமையும் மிக்ஸ் பண்ணிட்டு சோக்னா ஊற வைக்கிறது, தண்ணியில ஊற வச்சாங்களாம் கொஞ்ச நேரத்துக்கு. அம்மா, can I grind them with you? அம்மா, நானும் உங்க கூட அந்த அரிசியும் உளுந்தையும் அரைக்கவா அப்படின்னு கேக்குறான். அம்மா and Varun made the batter together for making delicious dosas for lunch. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டர் தோசை மாவு வந்து ரெடி பண்ணாங்களாம். எதுக்காக? டெலிஷியஸ் தோசாக்காக, அதாவது ரொம்ப சுவையா இருக்கிற ஒரு தோசை அந்த லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணாங்க. பேட்டர்னா மாவு. They also packed coriander chutney and tomato chutney to eat with them. கொரியண்டர்னா கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி இலைகள் போட்ட சட்னியும், டொமேட்டோ சட்னினா தக்காளி சட்னியும் அது கூட சேர்ந்து பேக் பண்ணிட்டாங்க. They packed the dosas in a round tiffin box. தோசை வந்து ரவுண்டா இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ஷேப் மாறாம இருக்கணும்ன்றதுக்காக அவங்க ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ்ல கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோசாஸை ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ்ல கட்டினாங்களாம். அண்ட் the chutneys in 2 small square boxes. ரெண்டு small square boxesல சட்னிஸை கட்டிக்கிட்டாங்களாம். They grated the carrots, squeezed lemon and added salt to make a salad that they can eat as a snack மாதிரி சாப்பிட்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்களா, கேரட்டை துருவி எடுத்துட்டு அதில் கொஞ்சமா லெமனை ஸ்குவீஸ் பண்ணி ஊற்றிட்டு அதை புளிஞ்சி ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டாங்களாம். அது ஒரு சாலட் மாதிரி செஞ்சு அதை ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறாங்களாம். அம்மா, can I taste some salad now? asked Varun. அம்மா, நான் கொஞ்சம் சாலடை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்குறான். அம்மா gave Varun some salad. said Varun. அம்மா, ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். Now they started to cut the watermelon and mango to pack them. அவங்க வந்து இப்போ வாங்கிட்டு வந்த வாட்டர்மெலனையும் மேங்கோவையும் பேக் பண்றதுக்காக கட் பண்றாங்களாம். Varun couldn't resist. அவனால இன்னும் ஆர்வத்தை அடக்க முடியல, எப்படா நம்ம அந்த மாம்பழத்தை சாப்பிடுவோன்னு இருக்கான் போல. He took a big bite of the mango and the juice of the mango dripped and fell on his shirt. அவனால அந்த ஆர்வத்தை அடக்க முடியாம வேகமா அந்த மாம்பழத்தை எடுத்து ஒரு பெரிய கடி கடிச்சானா. அவன் கடிக்கும் போது அந்த மாம்பழத்துல இருந்து ஜூஸ் வந்து அவனோட ஷர்ட் மேல துளியா பட்டுச்சான். அந்த மாம்பழ ஜூஸோட துளிகள் வந்து ஷர்ட்ல பட்டுடுச்சான். அம்மா saw Varun and burst into laughter. அம்மா வருணை பார்த்துட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா அவங்க ரொம்ப பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். Varun joined his mother. வருணும் அம்மா கூட சேர்ந்து சிரிச்சானா. Now that all the food was ready and packed, both left to the park. Now இப்போ வந்து எல்லா ஃபுட்டும் ரெடி, எல்லா சட்னியும் ரெடி, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெண்டு பேரும் பார்க்குக்கும் போயிட்டாங்க. வருண் played on the swing and slide. வருண் வந்து ஸ்விங்லையும் ஸ்லைட்லையும் விளையாண்டான். ஸ்விங்னா ஊஞ்சல், ஸ்லைடுனா அந்த சறுக்கு வர மாதிரி இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்துலயும் விளையாண்டான். After some time, Amma and Varun spread a cloth on a grass and laid out all the food they had packed. வருண் வந்து ஒரு துணியை வந்து புல் தரையில விரிச்சானா. விரிச்சிட்டு அவங்க கொண்டு வந்த ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். Thank you, Amma. I had a wonderful day, said Varun and hugged his mother. அவன் அம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா, இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளா இருக்குது.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி சொல்லி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு சொல்றாங்க. இதோட கதையை முடிக்கிறாங்க. Let us understand. Match the words to the pictures. கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, மேலே பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது சஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ கொரியண்டர்ன்றது எது? இதுதான் கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி. இது வந்து ஆஷ் காட், இது வந்து வெண்பூசணி. பிளாக் கிராம், பிளாக் கிராம்னா கருப்பு உளுந்து. மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்தது மேக் a shopping list from the below pictures. இது என்னது? carrot, CARROT, carrot. இது rice, RICE, rice. lemon, LEMON, lemon. listen, think and write. Where did they plan to go? அவங்க எங்க போறதுக்காக பிளான் பண்ணாங்க? They planned to go out for a picnic. பிக்னிக்கு வெளியில போறதா பிளான் பண்ணாங்க. What did they buy in the vegetable shop? buy னா வாங்குறது, theyனா அவர்கள். They bought, நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் இல்லையா ஆன்சரு, அவங்களும் பாஸ்ட் டென்ஸ்ல கேட்குறாங்க. இது முடிஞ்சு போன ஒரு கதைன்றனால நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தான் பதில் சொல்லணும். இங்க டிட்டும் பையும் சேரும்போது அது பாட்னு மாறும். தே பாட் கேரட் இன் தி வெஜிடபிள் ஷாப். கேரட்ஸ்னு போடலாம், கேரட்ஸ். They bought carrots in the vegetable shop. What did they cut? என்னத்தை அவங்க கட் பண்ணாங்க? அவர்கள் என்னத்தை கட் பண்ணாங்க? They cut watermelon and mango fruits. அவங்க வாட்டர்மெலனையும் மேங்கோவையும் கட் பண்ணாங்க. Why did they go to picnic? ஏன் வந்து அவங்க பிக்னிக்கு போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. வருண் felt bored at home and that was a sunny day also, so they went to picnic. வருணுக்கு வந்து வீட்ல ரொம்ப போர் அடிச்சது. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு சன் வந்து சூப்பராக இருந்தனால இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு நாள் பிக்னிக், அதனால நம்ம பிக்னிக் போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. வரும் felt bored at home and that was a sunny day also, so they went to picnic. How will you get ready for a picnic? நம்மள வந்து கேட்குறாங்க, நீங்க எப்படி ரெடி ஆவீங்க பிக்னிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்குறேன். நீங்க எப்படி பிக்னிக் ரெடி ஆவீங்க அப்படின்றத ரெடி பண்ணி எழுதுங்க. ஓகே, I will get ready for a picnic with light food. கொஞ்சமான சாப்பாடு, fruits and snacks. ஏன்னா நிறைய சாப்பாடு எடுத்துட்டு போனா வேஸ்ட் ஆகல, அதனால கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ். அண்ட் ஆல்சோ அதுவும் இல்லாமல் will take some toys to play. கொஞ்சம் பொம்மைகள், சொப்பு ஜாமான் அதெல்லாம் எடுத்துப்பேன். எதுக்காகனா விளையாடுறதுக்காக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க நீங்கள் என்ன பிக்னிக்லாம் எடுத்துகிட்டு போவீங்கன்ற மாதிரி. அடுத்தது டிக் தி ஆட் ஒன். இது வந்து அரிசி, இது வந்து கோதுமை, இது வந்து ராகி. ஸோ இது மூணுமே தானிய வகைகளில் வருது. ஸோ இது வந்து மின்ட், இது வந்து புதினா இல்லையா, அதனால இது மட்டும் ஆடாக இருக்கு, அதனால நான் அதை டிக் பண்ணியிருக்கிறேன். லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ். வாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது? பிரேக். இவங்க என்ன பண்ணுறாங்க, முட்டையை உடைச்சி ஊற்றுறாங்க. உடைச்சி ஊற்றுறதுக்கு பிரேக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட். இவங்க வந்து ஏதோ ஒரு ஜாம் மாதிரி ஏதோ ஒன்று அந்த பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரெட்டுன்னா தடவுறது, தடவுதல். இங்கே வந்து பெப்பர் தூளை ஒரு சூப்லேயோ இதுலேயோ ஒன்றில் தட்டுறாங்க இல்லையா. ஸ்ப்ரிங்கிள்னா தூவுறது. அந்த பெப்பர் தூளோ இல்லை சால்ட்டையோ தூவுறோம் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்ப்ரிங்கிள். சாட். சாட்னா பொரிக்கிறது, வதக்கிறதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அது வந்து சாட்.
பீல். பீல்னா தோலை உரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு பீல். அடுத்தது fill in the blanks with the actions. அந்த ஆக்ஷன்ஸை பார்த்து அதோட நேமை ஃபில் பண்ண சொல்றாங்க. இது வந்து நம்ம மேலே பார்த்த பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சால்ட்டோ இல்லை பேப்பரோ தூவுறாங்க. தூவுறதுக்கு பேர் என்னது? ஸ்ப்ரிங்கிள். SPRINKLE ஸ்ப்ரிங்கிள். இது வந்து முட்டையை உடைச்சு ஊத்துறாங்க இல்லையா. ஸோ பிரேக், BREAK பிரேக். அடுத்தது சாட். இது வந்து ஏதோ ஒன்று பொரிக்கிறாங்களோ வதக்குறாங்களோ அதுக்கு வந்து சாட், SAUTE சாட். அடுத்தது வேர்ட் வால் வந்தாச்சு. லேட்டஸ்ட் do. வேர்ட் வால் 6, SIX 6, TEN 10, ONCE once, THANK thank, SLEEP sleep, SMALL small, FLY fly, SOME sum, always, ALWAYS always, WASH wash, NINE 9, GOING going, stop, STOP stop, around, AROUND around, right, WRITE right. 6னா நமக்கு தெரியும் 6 நம்பர்ஸ்ல வரும் இல்லையா. இது வந்து ஒரு நம்பர் வேர்டு. 6. 10ம் அதே மாதிரி தான். TEN 10. 10 வந்து நம்பர்ல நம்ம போடுவோம் இல்லையா. ஒன்ஸ்னா அப்போ ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ அப்படின்னு சொல்றோம்ல. ஒன்ஸ் ஒரு தடவை, அப்போ ஒரு தடவை அப்படின்ற மாதிரி. தேங்க்னா நன்றி. ஸ்லீப்னா தூங்குறது, தூக்கம். ஸ்மால்னா சின்னது. ஃப்ளைனா பறக்கிறது. சம்னா சில. ஆல்வேஸ் எப்போவுமே. வாஷ், வாஷ்னா கழுவுறது. 9 திஸ் இஸ் அ நம்பர். கோயிங் போய் கொண்டு இருக்கிறது. ஸ்டாப் நில்லு. அரவுண்ட் நம்மளை சுத்தி. ரைட், ரைட்னா எழுதுறது. Let us say. Listen to the sound and repeat. A-R-A-R. இது A-R-R. இது அர், இது ஆர். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டாலர், அர். சுகர், லாஸ்ட்ல என்ன முடியுது? அர், சுகர். இது வந்து ஆர் as in மிரர், மிரர். இது வந்து டாக்டர். Listen and repeat. Collar, caterpillar, sugar, polar, sonar அப்படின்னு இது ஆர் கிளாஸ்டர்ல கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆர் கிளாஸ்டர்ல கொடுத்துருக்குறாங்க. இது ஓஆர், இது ஏஆர்ல கொடுத்துருக்காங்க. விசிட்டர், sailor, actor, tractor, donor. Okay, let us practice. Read aloud. நம்ம முடிஞ்சவரையிலும் கொஞ்சம் சத்தமா படிச்சு practice பண்ணணும். Okay, this is a green caterpillar. Actor donates in dollars. Actor donates in dollars. The sailor travels in ship. The sailor travels in ship. Sugar is carried by the tractor. இதுல ஆர் சவுண்ட் வருது, அர் சவுண்ட் வருது. அதனால நம்ம சத்தமா படிச்சு பிராக்டிஸ் பண்ணோம். அப்பதான் டிஃபரன்ஷியேஷன் தெரியும் இல்லையா. Let us do. Again word wall கொடுத்திருக்காங்க. Again மறுபடியும் word wall கொடுத்திருக்காங்க. ஆர் அர் கிளாஸ்டர் வச்சு மேஜர், டெய்லர், author, creator,
கலெக்டர். இங்க வந்து சோலார், சுகர், காலர், போலார், பாப்புலர். ஓகே, let us practice. Circle and fill the r sounds. r சவுண்டுக்கு பிராக்டிஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. சர்க்கிள் பண்ணுமா. ஓகே, இவர் வந்து ஒரு நடிகர், நடிகருக்கு ஆக்டர். இது காலர், ஷர்ட்டோட காலர். அதை நம்ம இங்க எழுதியாச்சு. ஆர் ஆக்டர், இங்க காலர். அதே மாதிரி இங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. செயிலார், இது சோலார். fill in the blanks. இது என்னது, டிராக்டர். ஸோ ஆர் ஆர் சவுண்ட்ல முடியுது. OR வரணும். டிராக்டர், TRECTOR, டிராக்டர். டெய்லர், TAILOR, டெய்லர். இது சுகர், SUGAR, சுகர். டாக்டர், DOCTOR, டாக்டர். Let us use. We use let for asking permission or give someone permission. Letன்றது LET அப்படின்றது ஒருத்தர் பெர்மிஷன் கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஒருத்தருக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. லெட்னா ஜெனரலா விடுன்னு அர்த்தம். லெட் மீ பிளே அப்படின்னு இந்த பையன் கண்ணடிச்சுக்கிட்டே கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட. என்ன விளையாட விடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். எஸ் யூ கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எஸ் நீ போய் விளையாடலாம், நான் உன்னை விளையாட விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. In the above sentence, let me is used for asking permission to play. மேல வந்து இந்த கான்வர்சேஷன்ல இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட லெட் மீன் யூஸ் பண்றாலே, அது வந்து ஆஸ்கிங் பெர்மிஷன். அவங்க அப்பா கிட்ட இருந்து நான் விளையாட போலாமா, என்ன விளையாட விடுவீங்களா அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்குறான். யூ கேன் ஆன்சர் யூசிங் எஸ் யூ கேன். ஆமா உன்னால நான் உன்னை விளையாட விடுறேன் அப்படின்னு பதில் சொல்லலாம். ஆர் அல்லது நோ யூ கேன் நாட், நோ நான் உன்னை விளையாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. Let us practice. வாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இவங்க வந்து சூப்பு குடிச்சிட்டு இருக்காங்களா. லெட் மீ டேஸ்ட் தி சூப். நான் இந்த சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, இந்த சூப்பை டேஸ்ட் பண்ண விடுவீங்களா அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் எஸ்ன்னு பாதி ஆன்சர் கொடுத்துறாங்க. எஸ்ன்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் நம்ம, யூ கேன். எஸ் யூ கேன். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நீ என்ன சூப்பை குடிக்க விடுவீங்களா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எஸ் யூ கேன், கண்டிப்பாக நான் உங்களை விடுவேன், சூப் குடிக்க நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்து இந்த பையன் பால் போடுறான் இல்லையா. லெட் மீ த்ரோ த பால். என்ன பால் போட விடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். நோ யூ காண்ட். நோ உன்னை நாங்கள் விட மாட்டோம், உன்னால முடியாது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். Let us know. Look at the pictures and follow the conversation. Pictures பார்க்கணுமா and அவங்க சொல்ற conversations, அதாவது டயலாக்ஸையும் நோட் பண்ணுமா. John cried loudly. John வந்து அழுதுகிட்டு இருக்கான். எப்படி, லவுடா சத்தமா அழறானா. How did John cry? எப்படி ஜான் அழுதான், லவுட்லி சத்தமா அழுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹவுனா எப்படி, கிரைனா அழுவுறது, லவுட்லினா சத்தமா. எப்படி அழுதான் அப்படின்னு கேக்குறாங்க, லவுட்லி. ஷியாம் will meet his friend tomorrow. ஷியாம் வந்து அவரோட ஃப்ரெண்ட நாளைக்கு மீட் பண்றாராம். when will Shyam meet his friend tomorrow? என்னைக்கு வந்து ஷாம் அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க, டுமாரோ. ஸோ இதுல வந்து லவுட்லி, இது வந்து டுமாரோ. லவுட்லின்றது ஒரு
ஆக்ஷன். எப்படி 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 வந்து அவன் அழுதான் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அது வந்து ஆக்ஷன். இது வந்து டுமாரோ அப்படின்றது வென். வென்ன்றது நாளைக்கு, இன்னைக்கு அப்படின்ற மாதிரி குறிக்கிறது, எப்பொழுது அப்படின்ற டைமிங். The words help us to know more about the actions and describes it. ஹவுன்றது எப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அப்போ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஹாப்பிலி நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கோமா, உண்மையாக இருக்குமா, ஜென்ட்லினா கனிவாக இருக்கோமா, ஸ்லோலினா ஸ்லோவாக அதாவது பொறுமையாக இருக்கோமா அப்படின்னு அந்த ஆக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் வருது. வென்னு ஆக்ஷன் வேர்ட்ஸ் வரும்போது டுமாரோ, டுடே, நவ், எஸ்டர்டே. டுமாரோனா நாளை, டுடேனா இன்று இன்னைக்கு, நவ்னா இப்பொழுது, எஸ்டர்டேனா நேற்று. Tick the correct word that help us to know more about the action. இந்த பையன் எப்படி இருக்கான் பார்க்கிறதுக்கு, ரொம்ப கோவமா இருக்கான் இல்லையா. இந்த பொண்ணு அழகா தூங்குறா இல்லையா. இதுக்கு ஆக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரஃப்லி, கேர்ஃபுல்லி, பீஸ்ஃபுல்லி. அமைதியா தூங்குறா, அமைதிக்கு பீஸ்ஃபுல்லி. ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷன் வேர்ட்ஸும் நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்றத இன்னும் அதிகமா சொல்லுது இல்லையா. Circle the words that help us to know more about the action. He came yesterday. நேத்து அவன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எது ஆக்ஷன் வேர்ட்ஸ், எஸ்டர்டே, அதாவது வென்னு, எப்போ வந்தான் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அப்போ இதுதான் ஆக்ஷன் வேர்டு. இதுல she speaks gently, அவன் ரொம்ப கனிவா பேசுவான் அப்படின்றோம். ஸோ இதுல வந்து ஹவு அந்த பையன் எப்படி பேசினான் அப்படின்னு வருது இல்லையா. அப்போ இதுல ஆக்ஷன் வேர்ட்ஸ். அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றது இந்த ஜென்ட்லி அப்படின்ற வேர்ட். அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல ஹெல்ப் பண்ணது இல்லையா இந்த வார்த்தை. அவன் எப்படி அவன் எல்லாருமே தான் பேசுவாங்க, ஆனா அவன் ரொம்ப கனிவா பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஹவுன்றதுக்கு ஜென்ட்லியும், இங்க வென்னுன்றதுக்கு எஸ்டர்டேவும் ஆக்ஷன்ஸ் வேர்டு தான் வருது. Write 2 words that help us to know more about the action. இங்க டான்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, இங்க ஸ்பீக்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலே இங்க 4 வார்த்தைங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து அழகா பண்ண முடியும், ஃபாஸ்டா பண்ண முடியும். இது ரெண்டு ஆக்ஷன்ஸ் தான். ஓகே, டான்ஸ் பியூட்டிஃபுல்லி, டான்ஸ் ஃபாஸ்ட். ஓகே, இங்க வந்து ஸ்பீக் பேசுறான், ஆனா அவன் எப்படி பேசலாம், லவுட்லி சத்தமாகவும் பேசலாம், சாஃப்ட்லி ரொம்ப பொறுமையா இனிமையாகவும் பேசலாம். இது ரெண்டும் ஆக்ஷன் வேர்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட பார்ட் 2 இன்னொரு வீடியோவா போடுறேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிங்க. பாய்.